சுவரொட்டின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதோட பேர் பாத்தீங்கன்னா மண்ணீரல். பிளட்ல ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது வீட்டுல இருக்க பெரியவங்க இந்த சுவரொட்டியை தாங்க செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு சுவரொட்டி வறுவல் பண்றதுக்கு 1/4 கிலோ சுவரொட்டியை மஞ்சள்ல கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல திக்கா இருக்க ஜவ்வை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வெந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது சவுக் சவுக்குன்னு இருக்கும். அதனால இதை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கதை மட்டும் எடுத்தாலே போதுமானது. இதை கட் பண்றது பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஷார்ப்பா இருக்க கத்தியை வச்சு கட் பண்ணாதான் வேஸ்ட் ஆகாம இருக்கும். வறுவல் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டியை சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா 2 நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல மிளகு தூள், பச்சை மிளகாலாம் சேர்க்கறனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. பிரஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திறந்து தண்ணியை நல்லா வத்த வச்சீங்கன்னா இந்த அளவு திக்கா வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களா இதை விருப்பமா சாப்பிட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா 2 பீஸ் சாப்பிடணும்னு நான் சொல்லிடுவேன். சின்ன வயசுலயே நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா பெருசானதுக்கு அப்புறம் அவங்களாவே சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்பே சாப்பிடாம விட்டாங்கன்னா பின்னாடியும் சாப்பிடாம தான் இருப்பாங்கன்னு நினைச்சு நான் பழக்கி விட்டுருவேன். உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.